மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கட்டளை இவங்க வேணான்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒட்டுமொத்தமாக நியாயப்பிரமாணத்தை இவங்க வேணான்னு சொன்னாலும் சரி, அது மிகப்பெரிய பாவம். முதல் கட்டளைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, பழைய ஏற்பாட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அது சரிதான் என்பது போல இவங்க முதல் கட்டளையை மறுக்கிறாங்க. இந்த முதல் கட்டளை இவங்க மறுக்கிறதுனால தான், நல்லா கவனிக்கணும், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை இவங்க மறுக்கிறதுனால தான். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். 10 கட்டளை முதல் கட்டளையாக இருக்கக்கூடிய அந்த கட்டளையை மறுத்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக நியாயப்பிரமாணத்தையே மறுத்தாலும் சரி, இதை இவங்க மறுக்கிறதுனால தான் இறையியல் இவங்களுக்கு புரியாமல் இருக்கு. ஏன்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் இறையியல் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உடைய அந்த தன்மை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நானே கர்த்தர், நான் எரிச்சல் உள்ளவர், எனக்கு சமமாக யாரையும் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யாரை நீங்க எனக்கு சமமாக்குவீங்கன்னு கேட்குறாரு. அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கர்த்தர். அதை அவங்க வேணான்னு சொல்றதுனால தான் இறையியல் புரியல. இறையியல் புரியாததுனால்தான் இறை தன்மைகள் புரியல, கர்த்தர்த்துவம் புரியல, கர்த்தருடைய தன்மைகள் புரியல. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இவங்க மனித பார்வையில கர்த்தரை அணுகிறாங்க. மனித பார்வையில கர்த்தர் அணுகிறாங்க. கர்த்தர் மறைவான ஞானம் உள்ளவர். மனித ஞானத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் கிறிஸ்தவம். அங்கே கர்த்தருடைய ஞானம் கிடையவே கிடையாது. மனித ஞானத்தால் தான் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை குறித்த எந்த ஒரு தன்மையும் புதிய ஏற்பாட்டிலே கிடையவே கிடையாது. கர்த்தர் மனித அவதாரம் எடுப்பவர் கிடையாது. கர்த்தர் மகனை ஏற்படுத்திக் கொள்பவர் கிடையாது. கர்த்தருக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் மனிதாவதாரம் எடுத்தார், பூமிக்கு வந்தார், மனிதனுக்காக பாடுபட்டார் என்றெல்லாம் சொல்வது கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்கிறது. இது ஒரு விதமான சிலை வழிபாடு.